கோலாலம்பூர் கடந்த காலங்களில் மருத்துவமனை அப்படின்னு சொன்னாலே ஒரே மருத்துவமனை தான் இருந்துச்சு. 60களில் 70களில் 80களின் தொடக்கத்தில் கூட அது வந்து கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனை. இன்றைக்கு போல் வசதிகள் உள்ள நாடாக இல்லை. அந்த கோலாலம்பூர் மருத்துவமனை வளாகத்தான் நான் பிறந்து வளர்ந்த ஊர். அங்கே இருந்த சின்ன ஒரு கிராமம் பிரின்சஸ் ரோட் தமிழ்ப்பள்ளி எனப்படுகின்ற ஜலான் ஃப்ளெச்சர் தமிழ்ப்பள்ளியில் இடைநிலை கல்வியை தொடர்ந்து ஆரம்ப கல்வியை தொடர்ந்து பிறகு பக்கத்தில் இருக்கின்ற ஜலான் திமர்லோ எனப்படுகின்ற இடைநிலைப் பள்ளிகளில் என்னுடைய இடைநிலை கல்வி வாழ்க்கையை முடித்த பிறகு தொடர்ந்து கல்வி தொடர்வதற்கு தொய்வு ஏற்பட்ட காலகட்டத்தில் பகுதி நேரத்தில் உயர்கல்வி தொடர்வதற்காகத்தான் முதல்ல இந்த மாய்கா தலைமையக கட்டடத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறேன். அந்த காலகட்டம் தான் மாய்காவுடைய முயற்சியில் நெகிரி தொழில்நுட்ப கல்லூரி, 1-2 அகாடமி போன்ற கல்வி சாலைகள் திறக்கப்படுகின்ற காலகட்டம். அப்பொழுதுதான் மலேசிய இந்தியர்கள் நாமும் கல்வி கற்க முடியும், சாதாரண ஏழைகளும் உயர்கல்வியை தொடர முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை இந்த நாட்டிலே விதைத்த காலகட்டம். கல்வி கற்பதற்கு மட்டுமல்லாமல் கல்வி கற்பதற்கு கடனுதவியும் நாங்கள் வழங்குகின்றோம், அரசாங்கம் கொடுக்காவிட்டால் என்ன, நாங்கள் ஏழை மாணவர்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்று அன்றைய காலகட்டத்தில் டத்தோ ஸ்ரீ சா சாமியூல் அவர்களுடைய முயற்சியில் MID எனப்படுகின்ற கல்வி உபகார நிதி வழங்குகின்ற நிறுவனமும் தோற்றப்பட்ட காலகட்டம் அது. அப்பொழுது இந்த கட்டடத்தில் இப்பொழுது இருக்கின்ற இந்த கட்டடத்தின் முதல் மாடியில் TLMC எனப்படுகின்ற டெர்ஷரி லேர்னிங் மேனேஜ்மெண்ட் காலேஜ் எனப்படுகின்ற TLMC எனப்படுகின்ற கல்லூரி, அந்த கல்லூரியில் ஸ்வான்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் எனப்படுகின்ற யூனிவர்சிட்டி ஆஃப் வேல்ஸ் கல்லூரியுடைய டிப்ளமோ படிப்பினை தொடர்வதற்காக முதலாக இந்த கல்லூரியில் வந்து சேர்கின்றேன். பிறகு அதிலிருந்து என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை தொடர்ந்து பகுதி நேரமாக இருந்த கல்லூரி வாழ்க்கை பிறகு முழு நேரமாகவே படிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு என்னுடைய கல்வியை முடிக்கின்ற காலகட்டத்தில் இதே கட்டடத்தில் இருந்த மாய்கா தலைமையக உறுப்பினர்களோடும் தலைவர்களோடும் நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அதன் வாயிலாக டத்தோ சாமியூல் என்கின்ற ஒரு மாபெரும் தலைவரை, ஒரு பிரம்மாண்டத்தை, அன்றைக்கு வந்து 80களுடைய துவக்கத்தில் 80களுடைய ஆரம்பத்தில் 80களுடைய இறுதியிலெல்லாம் சாமிவேல் என்கின்ற ஒரு ஒற்றை வார்த்தை வந்து மலேசிய இந்தியர்களுடைய பிரம்மாண்டம். நினைத்து பார்க்க முடியாத உயரம் டத்தோ சாமிவேல் என்கின்ற உயரம். தூரத்திலிருந்து மட்டுமே பார்த்து பழக்கப்பட்டு போன இளைஞர்களுக்கு மத்தியில் முதல் முறையாக இந்த கட்டடத்திற்கு வந்த பிற்பாடு, இங்கே கல்வி கற்க வந்த பிற்பாடு டத்தோ சாமிவேல் என்கின்ற ஒரு மாமனிதரை அருகிலே நின்று பார்க்கின்றேன். எனக்கும் அவருக்கும் இருக்கின்ற இடைவெளி குறைந்ததை போல ஒரு உணர்வு. அந்த தாக்கத்தினால் மாய்காவில் சேர வேண்டும் என்கின்ற எண்ணம் வெகுவாக எழுகின்றது. ஆனால் அதே நேரத்தில் அந்த காலகட்டத்தில் நான் மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்றத்தினுடைய பெரிய மருத்துவமனை கிளையின் பொறுப்பாளராக செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். ஆக மணிமன்றத்தில் இருக்கின்ற காலத்தினால் நான் மாய்காவில் இணையாமல் தொடர்ந்து மணிமன்றத்தினுடைய பணியை தொடர்ந்து கொண்டிருந்தேன். செயலாளராக தொடங்கி ஏறக்குறைய 88ஆம் ஆண்டு மணிமன்றத்திலே தலைவராக பொறுப்பேற்கின்றேன். அதே காலகட்டத்தில் தான் மாய்கா மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கின்றது. அந்த நெருக்கடி என்பது முன்னாள் மறைந்த டான்ஸ்ரீ பண்டிதன் அவர்களை மாய்காவில் நீக்குகின்றார்கள். மாய்கா கட்டத்தில் மிகப்பெரிய புரட்சி என்பது மட்டுமல்ல, கட்டடத்தின் மூலமல்ல, நாடு முழுவதும் புரட்சி வெடிக்கின்றது. அந்த இழப்பை ஈடு செய்வதற்காக மாய்கா தலைமைத்துவம் அந்த காலகட்டத்தில் அதிகமான இளைஞர்கள் மாய்காவில் சேர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை விடுக்கின்றார்கள். அந்த வேண்டுகோளுக்கு ஏற்ப நானும் முதல் முறையாக 88ஆம் ஆண்டு அன்றைய காலகட்டத்தில் பொதுச் செயலாளராக இருந்த மாண்புமிகு DP விஜயன் அவர்களுடைய புக்கெட் டமன்சரா கிளையில் முதல் முறையாக உறுப்பினராக இணைகின்றேன். ஆனால் 89ஆம் ஆண்டு தேசிய தலைவருக்கு பொது தேர்தல் வருகின்றது. அக்டோபர் 15ஆம் தேதி 1989இல் டத்தோ சாமியூலை எதிர்த்து இன்றைய டான்ஸ்ரீ சுப்பிரமணியம், அன்றைய டத்தோ சுப்பிரமணியம் அவர்கள் தலைமைத்துவத்திற்கு போட்டியிடுகின்றார். அந்த தேர்வில் மீண்டும் டத்தோ சாமியூல் அவர்களே வெற்றி பெறுகின்றார். அந்த வெற்றிக்கு பின்னர் என்னுடைய 21வது வயதில் ஜலான் ராஜா மூடா கிளையின் தலைவராக பொறுப்பேற்கின்றேன். பிறகு அதிலிருந்து தொடங்கிய என்னுடைய அரசியல் பயணம் பெருவாரியாக டத்தோ சாமியூல் அவருடைய தலைமைத்துவத்தை நம்பியை ஒரு தலைவனுக்கேற்ற தொண்டனாக, ஒரு விசுவாசியாக, ஒரு ஊழியனாக, அவருக்கு எல்லா நிலைகளிலும் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு இளைஞனாக தொடர்கின்றேன். ஒரு புறம் அரசியல் பயணம், மறுபுறம் கல்வியை தொடர்கின்ற நிலை, அதற்கு அடுத்து அரசியல் பிரவேசம் கிளை தலைவனாக, அதற்கு அடுத்து இங்கே சாதாரண ஊழியனாக மைக்கோலிக்ஸ் தொண்டு செய்கின்ற ஒரு சாதாரண மாத சம்பளத்துக்கு உழைக்கின்ற ஒரு ஊழியனாக இங்கே பொறுப்பேற்கின்றேன். சாதாரண தொண்டனாக 88இல் நுழைந்து 1997இல்
தேசிய இளைஞர் பகுதி செயலாளராக உருமாற்றமடைகின்றேன். அது மட்டுமல்லாமல் அதே ஆண்டு கட்சியிலுடைய இந்த கட்சியில் இருக்கின்ற தொகுதி காங்கிரஸ் தலைவர்கள் மிகவும் இளமையான தொகுதி காங்கிரஸ் தலைவராக அமர்ந்து போட்டியிட்டு அமர்கின்றேன். முதல் முறையாக என்னுடைய உழைப்பை கருத்தில் கொண்டு அன்றைய மாய்காவின் தேசிய தலைவர் டாக்டர் ஸ்ரீ சாமியுல் அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு, அதாவது நாடாளுமன்ற மேலவை செனட் சபைக்கு என்னை முதல் முறையாக அனுப்புகின்றார். எல்லா காலகட்டத்திலும் மாய்காவை பொறுத்தவரை செனட் சபை என்பது வயது முதிர்ந்தவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு சபையாகத்தான் கருதப்பட்டதையுடைய இளைஞர்கள் தங்களை பட்டை தீட்டிக் கொள்வதற்கு அது களமாக பயன்படுத்தப்படவில்லை. என்னுடைய நியமனத்தின் மூலம்தான் முதல் முறையாக அந்த செனட் சபை என்பது அடுத்த கட்ட நகர்தலுக்கு முன்பதாக பட்டை தட்டக்கூடிய ஒரு தளமாகவும் களமாகவும் அது அடையாளம் காணப்பட்டது. ஆக 2000ஆம் ஆண்டிலிருந்து 2006ஆம் ஆண்டு வரை 2 தவணைகள் தொடர்ந்தாற்போல் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக பணியாற்றுகின்றேன். 6 ஆண்டுகள் நாடாளுமன்ற செனட் சபையில் நான் ஆற்றிய சேவையை கருத்தில் கொண்டு அந்த பங்களிப்பை மனதில் கொண்டு மன்றைய மாய்கா தேசிய தலைவர்கள் 2008ஆம் ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலில், நாட்டினுடைய 12வது பொதுத் தேர்தலில் தாப்பா நாடாளுமன்றத்தில் போட்டியிடுவதற்குரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கினார். அதற்கு அன்றைய பிரதமர் அவர்களும் ஒப்புதல் அளித்தார்கள். சுனாமியில் சிக்கி தவிர்க்கின்றது உலக நாட்டினுடைய முக்கிய தலைவர்கள்லாம் வீழுகின்ற காலகட்டத்தில் கூட தாப்பா நாடாளுமன்றத்தில் ஏறக்குறைய 3000 வாக்கு வித்தியாசத்தில் அங்கே இருக்கின்ற தாப்பா நாடாளுமன்ற மக்கள் அங்கே நாடாளுமன்றத்தை அலங்கரிப்பதற்குரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கினார்கள். 2008ஆம் ஆண்டிலிருந்து 12ஆம் ஆண்டு வரை நான் ஆற்றிய சேவையை மையமாக கொண்டு 2013இல் கட்சி தலைமைத்துவம் பிறகு அன்றைக்கு வந்த மாண்புமிகு டாக்டர் ஜி பழனிவேல் அவர்களும் அன்றைய பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன்ரசாக் அவர்களும் இந்த வாய்ப்பினை எனக்கு மீண்டும் வழங்கினார்கள். அந்த வாய்ப்பின் வாயிலாக என்னுடைய சேவையை கருத்தில் கொண்டு தாப்பா நாடாளுமன்றத்திலே இந்த முறை 7900 வாக்குகளில் என்னை வெற்றி பெறச் செய்தார்கள். இந்த வெற்றி என்பது நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்வதை விட அங்கே இருக்கின்ற மக்கள் என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை காட்டுகின்றது. எந்த காலகட்டத்திலும் அவர்களுடைய நம்பிக்கை குந்தகம் வந்து விடாமல் நான் சேவையாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனதிலே இருக்கின்றது. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் 2004ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் வந்தவர்கள். ஆனால் 2000 ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்றதை ஒரு மமதையோடு அல்லாமல் ஒரு பெருமையோடு இங்கே நினைவு கூறுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். என்றால் இந்த சமுதாயத்துடைய நாடி துடிப்பு எனக்கு தெரியும், இந்த சமுதாயத்துடைய தேவைகள் எனக்கு தெரியும், இந்த சமுதாயத்துடைய எதிர்பார்ப்புகள் எனக்கு தெரியும். இந்த சமுதாயத்தை எந்த ரூபத்தில் சென்றால் அவர்களுடைய மனங்களை கவர்ந்து அவர்களுடைய எண்ணங்களிலும் இதயங்களையும் இந்த கட்சியையும் இந்த தலைமைத்துவத்தையும் நிரந்தரமாக இருத்த முடியும் என்பதும் எனக்கு தெரியும். ஏனென்றால் இவர்களோடு நீண்டகால தொடர்பில் இருக்கின்றேன். இதெல்லாம் எதற்காக தெளிவாக குறிப்பிடுகிறேன் என்றால், சாதாரண ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவன் உழைப்பை மட்டும் மூலமாக கொண்டால் வாழ்க்கையிலே உயர முடியும் என்பதற்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும். வெற்றி என்பது ஒற்றை இரவில் நான் யாருக்கும் வராது. அப்படி வந்தால் கூட அது நிலைக்காது. ஒவ்வொரு வெற்றி பெற்ற ஆணுக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பதாக சொல்லுவார்கள். ஆனால் வெற்றி பெற்ற ஆணுக்கு பின்னால் பெண் இருக்கின்றாலோ இல்லையோ, வெற்றி பெற்ற ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலும் அழுகை, அவமானம், தியாகம், கண்ணீர், கவலை அத்தனையும் இருக்கின்றது. இத்தனை தியாகங்களையும் தாண்டினால்தான் ஒரு வெற்றி பெற முடியும். அதுபோல இந்த அரசியல் பயணத்தில், பொது வாழ்க்கை பயணத்தில் பல முறை நான் துவண்டிருக்கின்றேன். அதாவது தோல்வியை கண்டு துவழுகின்ற மனப்பாடம் எனக்கு எல்லா காலகட்டத்திலும் இருந்ததில்லை. நான் பிறக்கும் பொழுது எதுவும் கொண்டு வரவில்லை, போகும் பொழுதும் எதுவும் கொண்டு போக போவதில்லை. ஆனால் நம்முடைய எண்ணங்கள் நன்றாக இருந்தால் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பதை நான் முழுமையாக நம்பினேன். என்னுடைய நம்பிக்கை என்பது தீதும் நன்றும் பிறர் தர வாரம். இந்த உலகம் உன்னை பற்றி என்ன சொல்லுகின்றது என்பது முக்கியமல்ல, நீ யார் என்பது முக்கியம். நீ நல்லவனாக இருந்தால் ஒரு காலகட்டத்தில் இந்த உலகம் உன் பின்னால் வரும். ஒருவன் உண்மையாக தன்னுடைய சமுதாயத்துக்கு உழைத்தால் அவனை இறைவனால் கூட தோல்வியடைய செய்ய முடியாது என்பது என்னால் அதனுடைய அசைக்க முடியாத கருத்து. திருவள்ளுவரும் அதைத்தான் சொன்னார். என்னுடைய திருக்குறளிலே எனக்கு பிடித்த, அது 1330 குறளில் எனக்கு பிடித்த குறள் குடிசெயல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதட்டி தான் முந்துரும். அதாவது தன்னுடைய சமுதாயத்தை உயர்த்த போகின்றேன் என்று ஒருவன் மானசீகமாக உண்மையாக நம்பினால் தெய்வம் அவனுக்கு முன்னால் வந்து நின்று நான் உனக்கு உதவி செய்கின்றேன் என்று தெய்வம் வந்து நிற்குமா. ஆக எல்லா காலகட்டத்திலும் திருக்குறள் பொய்யானதே கிடையாது. அந்த ஆழமாக நம்புகின்றவன் நான். என்னுடைய மனம் எனக்கு சொல்லும், இந்த தோல்வி என்பது உன்னை அடுத்த கட்ட வெற்றிக்கு தயார்படுத்துகின்றது என்பது தான் என்னுடைய சித்தாந்தமாக எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்கின்றது. ஆக தோல்வியை கண்டு நான் துவண்டதே கிடையாது. அதே நேரத்தில்
எனக்கு தோல்வி ஏற்படும் பொழுதெல்லாம் சற்று உணர்ந்து தத்துவ சாமிகள் என்கின்ற பிரம்மாண்டத்தை நினைத்துக்கொள். இன்றைக்கு வேண்டுமென்றால் 1000 அரசியல் கட்சிகள் வந்திருக்கலாம். 2008க்கு முன்பு வரை இந்த நாட்டிலே சாமிகள் என்கின்ற ஒற்றை சொல் தான் ஆட்சி புரிந்தது. அந்த காலகட்டத்திலே அரசாங்க உதவி இல்லாமல் நெகிரி தொழில்நுட்ப கல்வியை நிறுவி வாய்ப்புகள் கொடுக்கின்றார். அந்த காலகட்டத்திலே கல்வி கடன் அரசாங்கம் கொடுக்க மறுக்கின்றதா, நான் இருக்கின்றேன் என்று சொல்லி MID நிறுவனங்களை ஆரம்பித்து ஏழைகள் கல்வி படிவதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றார். நம்முடைய உழைப்பு உண்மையாக இருந்தால் இந்த உலகம் ஒரு நாள் நம்மை பாராட்டும், இந்த சமுதாயம் ஒரு நாள் நம் பின்னால் வரும் என்பதை நான் முழுமையாக நம்பினேன். அதே வேளையில் இந்த சமுதாயம் என்பது வெற்றி அடைந்தவருடைய பின்னால் போகக்கூடிய சமுதாயம். ஆக வெற்றி என்பது மட்டுமே நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் என்று எல்லா தோல்விகளையும் வெற்றிக்கான அடுத்த படிகளாக நான் நம்பினேன். ஒவ்வொரு தடைக்கல்லும் படிக்கல்லாக நினைத்து ஏறியதன் வாயிலாகத்தான் இந்த வெற்றியை இழக்க முடிந்தது. காலையில் எழும்பொழுது கூட என்னுடைய சிந்தனை இன்றைய பொழுது எனக்கு நல்ல பொழுதாக அமையப் போகின்றது, நான் நிச்சயமாக இன்று எதிர்கொண்ட அத்தனை போட்டிகளையும் அத்தனை சவால்களையும் வெற்றி கொள்வேன் என்கின்ற சிந்தனையோடு தான் நான் வீட்டை விட்டு புறப்படுவேன். அதனால் எந்த காலகட்டத்திலும் பாரதியார் சொன்னது போல கவலைகள் என்னை தின்னத்தகாது. நான் ஒரு நாள் கூட கவலையோடு சோர்ந்து அமர்ந்ததே கிடையாது. என்னுடைய தாயுடைய மரணமும் அதற்கு அடுத்து நான் அதிகமாக நேசித்த இந்த நாட்டினுடைய இறையருட் கவிஞர் சீரிய நைனா முகமது ஆகிய இருவருடைய மரணம் மட்டும்தான் என்னை பாதித்தது. அதை தாண்டி எந்த காலகட்டத்திலும் கவலைகளோ சோகமோ என்னை தின்னத்தகாது என்ற நிலையிலே நான் வாழ்ந்தேன். அந்த எண்ணம் தான், அந்த சிந்தனை தான் எனக்கு வெற்றிகளை ஈட்டு தந்தது. இனியும் அந்த சிந்தனை தான் எனக்கு வெற்றிகளை ஈட்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. நாளை நமது இந்த நாடு நமது நாளை நமது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.